வணக்கம். ஒரு 3 பழமொழி சொல்றேங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படிங்கிறத நான் வைக்க போற புள்ளி எல்லாம் ஒண்ணா இணைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதுக்குங்கிறது. முதல்ல இந்த 3 பழமொழி என்னெல்லாம் அப்படின்னா, கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறது அப்படின்னு ஒரு பழமொழி. அப்புறம் ஊரா வீட்டு நெய்யே பொண்டாட்டி கையே அப்படின்னு ஒரு பழமொழி. இன்னொன்று, முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறது அப்படிங்கிறது. முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிறது அப்படிங்கிற ஒரு பழமொழி. இந்த 3 பழமொழிக்கும் தொடர்பு இருக்கு. அதை தவிர இந்த 3 பழமொழியையும் கொண்டு போய் நீங்க அமெரிக்காவோட இணைக்கலாம். அமெரிக்காலேருந்து வெளிவருகிற வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற பத்திரிகையோட இணைக்கலாம். அந்த பத்திரிகை எடுத்துட்டு வந்து திரும்ப இங்க நம்முடைய மாண்புமிகு நிதி அமைச்சர் அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்களோட இணைக்கலாம். அப்புறம் அப்படியே இந்த 3 பழமொழியை கையோட எடுத்துட்டு போய் நம்ம நாட்டோட எல்ஐசி நிறுவனம் அதையும் அதானியையும் சேர்த்து இணைச்சிட்டிங்கன்னா இந்த 3 பழமொழிக்குமான சம்பந்தம் என்ன, தொடர்பு என்ன, எங்க புள்ளி வச்சு எங்க கோலம் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். விஷயத்த சொல்றேன், அப்புறமா நீங்க அந்த தொடர்பை புரிஞ்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, வாஷிங்டன் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை அமெரிக்காலேருந்து வெளிவருது. அதில் சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, எல்ஐசி நிறுவனம் நம்முடைய இந்தியாவின் பொதுமக்களின், எளிய மக்களின் சேமிப்பை வைத்திருக்கின்ற அவர்களுடைய அந்த உயிர் காப்பீட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்லுவோம், வாழ்க்கை காப்பீட்டு நிறுவனம், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த நிறுவனத்தோட நிதி அதை அதானி அவர்களுக்கு, மாண்புமிகு உலக பணக்காரர்களில் ரேஸ்ல முந்திக்கிட்டு இருக்க நம்முடைய ஜியோட மிக நெருங்கிய நண்பரான அதானி அவர்களுக்கு இந்த எல்ஐசி நிறுவனம் கடன் கொடுத்துருக்கு. ஏங்க கடன் கொடுத்தா தப்பா அப்படின்லாம் நீங்க கேட்கலாம். ஆனா இதே கடனை மற்ற பெரும் செல்வந்தர்கள் இப்ப சொல்றாங்க, நாங்க அப்ளை பண்ணோங்க ஆனா எங்களுக்கு கடன் கொடுக்கலையே எல்ஐசி அப்படின்னு மறுக்கப்பட்டவர்கள் யாருன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிவிஎஸ் நிறுவனம், அப்புறம் டாடா நிறுவனம், இவங்களோட அப்ளிகேஷன் எல்லாம் எல்ஐசி குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுடுச்சு. ஆனால் அதானிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதானி மிகச்சிறப்பாக செயலாற்றி கொண்டிருப்பவர், யாரையும் ஏமாற்றாமல் இந்திய நாட்டின் நலனுக்காக, இந்திய மக்களின் நலனுக்காக தொடர்ந்து 28 மணி நேரம் உழைச்சிட்டு இருக்கவர். அதனால அவருக்கு கொடுக்கணுங்கிறது எல்ஐசி விரும்பி இருக்கு. இதுல வேற என்னங்க இருக்கு ரகசியம்? அதனால வாஷிங்டன் போஸ்ட் இப்படியாக ஒரு தகவலை சொல்லியிருக்கு. அது எவ்வளவு கோடி ஞாபகம் வச்சுக்கோங்க. மிக முக்கியமா 38,658.85 கோடி. எங்க திரும்ப சொல்லணுமா? 38,658.85 கோடி. இதுதான் மெயின் அமௌண்ட். இது தவிர கொசுறு இன்னொன்று இருக்கு, அதை நான் அப்புறமா சொல்றேன். இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் அந்த வாஷிங்டன் போஸ்ட் அந்த பத்திரிகை வெளியிட்ட உடனே எல்ஐசி என்ன பண்ணுச்சு? எல்ஐசி ஒரு அரசு நிறுவனம், நம்முடைய பிரதமரின் கீழ் வருகின்ற ஒரு நிறுவனம். அவங்க ஆமாங்க இதெல்லாம் உண்மைதாங்க, எங்களுக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு வந்தது, நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அப்படி சொன்னால் அவங்க அந்த பதவியில் இருக்க முடியுமா? அந்த ஆஃபீஸில் வேலை பண்ண முடியுமா தொடர்ந்து? அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? குற்றச்சாட்டுகள் தவறானவை, ஆதாரமற்றவை, உண்மைக்கு புறம்பானவை. இது ஒரு ஃபிக்ஸட் டெம்ப்ளேட், கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து இப்படி தான் வரும். அந்த மாதிரி சொல்லியாச்சு. இன்னைக்கு நம்முடைய நாடாளுமன்றத்தில் இப்போ நடந்துட்டு இருக்குல்ல இந்த வின்டர் செஷன், இதில் நம்முடைய நிதி அமைச்சர் அம்மையார் எழுத்துப்பூர்வமாக ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். அதில் என்ன சொல்கிறாங்க? இந்த எல்ஐசியோட செயல்பாடுகளில் நிதி அமைச்சகம் எங்கேயுமே தலையிடுறதில்லை. என்னவா? இந்த எல்ஐசியோட செயல்பாடுகளில் நிதி அமைச்சகம் எங்கேயுமே தலையிடுறதில்லை, நாங்கள் அவங்களுக்கு ஆலோசனையும் கொடுக்கறதில்ல. எல்ஐசி பாட்டுக்கு தானாகவே இயங்கிட்டு இருக்குங்க. அப்படி இயங்க முடியுமா ஒரு அரசு நிறுவனம்? ஒரே ஒரு கேள்வி அதான். அப்படி இயங்க விடுவார்களா இந்த அரசாங்கத்தார், ஒன்றிய அரசாங்கத்தார்? அதிலும் நிதியமைச்சராக அம்மையார் இருக்கிறார், உள்துறை அமைச்சராக நம்முடைய அமித்ஷா இருக்கிறார், பிரதமர் இருக்கிறார். இவர்கள் 3 பேருக்கும் மிக நெருக்கமான அதானிக்கு கொடுப்பதில் எந்த விதமான தவறும் இல்லைன்னு தானே அவங்களும் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் எல்ஐசியை வற்புறுத்தவில்லை, நாங்கள் எல்ஐசிக்கு ஆலோசனை கொடுக்கவில்லை என்பது அம்மையார் அவர்கள் கொடுத்த பதில், எழுத்துப்பூர்வமான பதில். அதில் அவங்க கூடுதலாக என்ன சொல்கிறாங்க? எல்ஐசிக்கு 38,658.85 கோடி எல்ஐசி அதானிக்கு கடன் கொடுத்துருக்கு.
இதை தவிர எல்ஐசி அதானியோட இன்னொரு கூட்டு நிறுவனத்துல 9625.77 கோடியை முதலீடு செய்திருக்கிறது அப்படின்னு வேற சொல்றாங்க. அதை தவிர அந்த அதானியோட கடன் பத்திரங்கள்ல 5000 கோடி முதலீடு செய்திருக்கிறது அப்படின்னு எழுத்துப்பூர்வமா பதில கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம கேட்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இவங்க வழிமுறை இல்லாம, இவங்களோட நெறிகாட்டல் இல்லாம, இவங்களோட ஒப்புதல் இல்லாம எல்ஐசி அப்படி இவ்வளவு பெரிய தொகையை, நிதியை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்து விடுமா? அது முதல் கேள்வி. கொடுத்து விட முடியுமா? அது இரண்டாவது கேள்வி. இல்ல இந்த அதானி இல்லாமல் ஒன்றிய அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய பல செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், பல நிதி நிறுவனங்கள் இருக்கின்றன, பல தொழில் அதிபர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இவர்கள் கொடுப்பார்களா? முகேஷ் அம்பானியோட தம்பி அனில் அம்பானிக்கு இந்த எல்ஐசி இப்படி கொடுத்துருமா? அப்படி கொடுத்தா இவங்க ஒன்றிய அரசு எல்ஐசியை சும்மா விட்டுருவாங்களா? ஆனா 38,000 கோடி அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். அது நீதியின்பால் கொடுக்கப்பட்டதுதான், நியாயத்தின்பால் கொடுக்கப்பட்டதுதான், சட்டத்தின்பால் கொடுக்கப்பட்டதுதான் சொல்றாங்க. அப்படின்னா இது எங்க போயிட்டு இருக்கு இந்தியா? எளிய மக்கள் நாளைக்கே அதானி அந்த பணத்தை திருப்பியே கொடுக்க முடியாம போயிடலாம். எத்தனையோ பெரும் தொழிலதிபர்கள் அப்படிதான் போயிருக்காங்க. அது வாராக்கடன்ல எழுதி வச்சிருவாங்க. அப்படியாச்சுன்னா இந்த எளிய மக்கள் இதுல 1000மோ 5000மோ 10,000மோ போட்டு சேமித்து வைத்திருக்கின்ற 20 வருடம் சேமிப்பை சேர்த்திருக்கின்ற அந்த எளிய மக்களுக்கு எல்ஐசி என்ன பதிலை கொடுக்க போகிறது? அதுதான் ஒரே ஒரு கேள்வி. இந்த கேள்வியை தான் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும், எல்லா நிதி நிறுவனங்களையும், எல்லா வளங்களையும் மீண்டும் மீண்டும் அதானிக்கும் அம்பானிக்கும் எழுதி கொடுத்து கொண்டே இருக்கிறது ஒன்றிய அரசு. இதை எதிர்த்து நாம் எல்லோரும் எப்போதுதான் ஒருங்கிணைந்து போராடப் போகிறோம் என்று தெரியவில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களிலேயே ஒன்றியத்தை எதிர்த்து போராடி போராட்டங்களில் வென்று தொடர்ந்து மக்கள் நலனுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரே முதல்வராக நம்முடைய மாண்புமிகு முதல்வர், நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவின் எளிய மக்களின், பெரும்பான்மை மக்களின் சேமிப்புகள் காணாமல் போகின்றன. இதுவரைக்கும் இந்தியாவின் மலை வளம், ஆற்று வளம், துறைமுக வளம், கடல் வளம், இது எல்லாவற்றையும் அதானிக்கு எழுதி கொடுத்தாயிற்று. இப்போது பொதுமக்களின் சேமிப்பையும் எழுதி கொடுக்கிறது ஒன்றிய அரசு. மோடி வேடிக்கை பார்க்கிறார், அமித்ஷா வேடிக்கை பார்க்கிறார், நம்முடைய நிதி அமைச்சரும் வேடிக்கை பார்க்கிறார். நாம் என்ன செய்ய போகிறோம் தோழர்களே? யோசிப்போம். நன்றி, வணக்கம்.